ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ். இன்றைக்கி வீடியோ என்னென்னா, நம்ம தோட்டத்தில் என்னென்ன எது போட்டிருக்கோம், இன்றைக்கி என்ன வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, வெண்டைக்காய் நம்ம இன்னும் நிறைய ஹார்வெஸ்ட் எப்படி எடுக்கலாம், அது எல்லாமே இன்றைக்கி என்னென்ன செடிக்கு என்னென்ன மேன்யூரு, என்னென்ன இது லிக்விடு ஃபெர்டிலைசர் அது எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். వెల్కమ్ టు తెలుగు పొన్ను ఉలగం ఛానల్. తెలుగు పొన్ను உலகம் சேனலுக்கு ஸ்வாகத்தம். நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போகும்போது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்கள் காமெண்ட்ஸ் மூலமாக எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் இருக்கிற ஒரு இடத்துல சின்ன இடத்துலாச்சு கார்டனிங் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இந்த இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம எப்படின்னா கண்டிப்பாக ஆர்கானிக்கு நம்ம ரொம்ப 90% ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். இந்த இருக்கிற ஒரு நிலைமையில் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, அது கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் செடி இன்னும் நிறையா வச்சுருக்கிறேன். அதுவும் வளரிட்டே இருக்குது. அதில் நம்ம 3G கட்டிங்னு ஒன்று பண்ணிட்டோம்னா நம்மளை வெண்டைக்காய் செடியிலேருந்து நிறையா ஹார்வெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கார்டனில் 2 வெரைட்டிஸ் போட்டிருக்கிறோம். வெண்டைக்காய் செடிக்கு சம்மந்தப்பட்டு 2 ஒரு வெள்ளை வெண்டைக்காய் வரும். வெள்ளை வெண்டைக்காய் நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் அவ்வளோவா வராது. இது ஊரில் நம்மளுக்கு நிறைய வரும். எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு அது ஹார்வெஸ்ட்டே கம்மியாக தான் வரும். ஆனால் அது காரக்குழம்பு வச்சா பச்சையாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. எல்லோரும் கடிச்சா கண்டிப்பாக ஒரு செடியாச்சு வைங்க. அது லைஃப் டைம் கூட நம்மளுக்கு 4 years to 5 years நம்மளுக்கு இருக்கும். நம்ம முருங்கை செடியும் நல்லா வளர் இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் சீசனில் கொத்தமல்லி போட்டோம் இல்லையா, அது சரியாக சக்ஸஸ் ஆகலை. இன்றைக்கி இந்த சீசனில் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாட்டில் கொஞ்சம் தனியாக வச்சு போட்டேன். அது நல்லதாக வருது. மரமும் கொஞ்சம் பூக்காரம்மாக்கிட்ட வாங்கி குத்தி வச்சா அதுவும் வருது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. மரமாக தான் வச்சா தான் நல்லா வரும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதனால் மரம் அவ்வளோ ஈஸியாக வராது. நம்மளுக்கு இந்த கிளைமேட்டுக்கு எப்படி வரும்னு தெரியாது. அடுத்தது நம்மளுக்கு நம்ம தோட்டலோ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான் இந்த புளிச்சக்கீரை. சூப்பராக வருது. பார்த்தாவே அது டெய்லி அது பார்க்காம என்னால் தூங்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த மாதிரி ஒரு மைண்டுக்கு ரீஃப்ரெஷ் கொடுக்கும். இந்தாங்க இது மேலே இருக்குது இல்லையா, எப்படி எனக்கு தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இந்தாங்க தெரியுதில்ல, அந்த மேலே கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு இது பேட்சஸ் வரும். அந்த பேட்சஸ் வந்தால் நம்மளுக்கு வெண்டைக்காயிலேருந்து நிறைய ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். இந்த டிப் யாராச்சும் கார்டனிங் பண்ணுறவங்கள இருந்தால் கண்டிப்பாக இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே ரிசல்ட் நல்லா தெரியும். அடுத்தது இந்த கொடி எல்லாம் கட்டியிருக்கிற சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்கிற செடிக்கு எப்படி வரும் என்ன ஆண்டி பார்க்கணும். அடுத்தது இந்த வெத்தலை பாக்கையும் போட்டேன், நல்லதாக வருது. மழை பெஞ்சதுனால எல்லா செடியுமே புஸ் புஸ்ன்னு வருது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பாவக்காய் செடி எல்லாமே எடுத்தாச்சு இல்லையா, ஸோ அதனால் ஒரு காய் 2 காய் வருது. அது நான் எடுக்காமல் விட்டுட்டேன்னா, ஸோ அதனால் அது கெட்டி போயிடுச்சு. அதை பழுத்திச்சு. அது இப்போ வேஸ்ட்டு தான். ஒரு 2-3 காய் தான் இருந்தது. சரி நான் கொஞ்சம் விட்டுட்டேன் எடுக்காமல். என்னென்னா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே லேட் ஆகிடுச்சா, ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டதுனால வேஸ்ட் ஆகிடுச்சி. காய் வேஸ்ட் ஆகிடுச்சி. நம்ம எவ்வளோ மார்க்கெட்டுக்கு போய் எவ்வளோ காய் கீரை எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம கார்டனில் ஒரு காய் பறிச்சாவே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. எனக்கும் அப்படி தான். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா எனக்கு எல்லாருக்கும் அப்படி தான். நம்ம கார்டனில் ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு இன்றைக்கி என்ன சாப்பிடணும்னு தோணுது, நம்ம தோட்டத்துக்குள்ளே போனால் எல்லாமே இருக்கும். அது மாதிரி நினைக்கும் போதுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸ் அது கொடுக்கும். இப்போ நான் கொடுக்குற மேன்யூர் ஊரில் ஒரு அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்தல, அதுவே இருந்தது. ஸோ அதுவே நான் இன்றைக்கி எல்லாமே காலி பண்ண போகிறேன். என்னென்னா கொஞ்சமாக தான் இருக்குது. ஒரு அரை பஸ்தா தான் இருந்தது. ஸோ அது அரை பஸ்தானா நம்ம செடிக்கு பத்தாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேன்யூர் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம்
வந்து வாட்டர் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து கொஞ்சம் கொடுத்தேன். அது வந்து வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் வந்து அது என்ன எப்படி போடணும், என்ன எங்கே ஆர்டர் பண்ணேன் அதெல்லாமே உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா நாங்கள் ஆந்திரா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஆனால் நல்லா புரியிற மாதிரி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி புரியுதா இல்லையான்னு சொல்லி கூட அதுவும் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து எல்லா செடிக்குமே வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மேன்யூர் வந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா செடி வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஒரு இதுவாக வந்து நம்மளுக்கு வளரி ஹார்வெஸ்ட் வந்து நிறைய கொடுக்கும். இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். நம்ம வந்து ஹார்வெஸ்ட் எடுக்கணுன்னா இன்னும் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். எப்படின்னா ஒரு 1 மாதம் ஒரு மந்த்து ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் தான் இன்னும் சில பேருக்கு வந்து வீடியோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.